கும்பராசி கொஞ்ச காலமாகவே நிறைய இறக்கங்கள் நிறைஞ்ச வாழ்க்கையாக தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்குதுன்னு சொல்லலாம். டென்ஷன் ஒரு பக்கம், கோபம் ஒரு பக்கம், செய்கிற வேலையில் நிம்மதியில்லாமல் இருக்கக்கூடியது ஒரு பக்கம். எந்த ஒரு விஷயத்துக்கும் பொறுப்பேற்று உங்களால் செஞ்சுருக்க முடியாது. வீண் பழி எல்லாமே நீங்கள் சுமந்திருப்பீங்கன்னு சொல்லலாம். வேலையிலுமே நல்ல மாற்றம் எதிர்பார்த்த மாதிரி இருந்திருக்காது. இந்த நேரத்தில் வேகத்தை விட விவேகம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். நிதி நிலைமையை எடுத்துக்கிட்டா இனி சீராகக்கூடிய காலம். எந்த வேலை செய்யணுன்னாலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் டென்ஷன் இல்லாமல் செய்கிறது நல்லது. பொறுமை காக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே சமயம் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கணும். உறவு வகையோட எந்த நேரம் பொறுமையாக தான் பேசணும். ஏன்னா நீங்கள் சாதாரணமாக பேசுகிற வார்த்தை கூட வில்லங்கத்தை தேடித்தரக்கூடியவங்க தான் உங்கள் கூட இருக்கக்கூடியவங்க அதிகமாக இருப்பாங்க. அதனால எதுவுமே நீங்கள் கருத்தில் எடுத்துக்க பாருங்கள். கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. குழந்தைகளோட எதிர்கால நலன்லையும் அக்கறை காட்டுறது ரொம்ப அவசியம்னு சொல்லலாம். உழைப்பு முதலீடா போட்டா அற்புதமான வெற்றிங்கிறது இனி அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். வணக்கம் நண்பர்களே. கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க? எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு? எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும்? இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். கும்பராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ராசிகள் ஒன்று. ஸ்தர ராசி ஒன்றுன்னு சொல்லலாம். இது ஒரு ஆண் ராசி. குடம் மாதிரியான அமைப்பு. குடத்தை பொறுத்த வரைக்குமே எதையுமே வெளிக்காட்டாத இயல்பு. நீங்கள் உள்ள எட்டி பார்த்தாதான் உள்ள என்ன இருக்குங்கிறத தெரியும். அந்த மாதிரி தான் இந்த கும்பராசி அவங்களுடைய மனசுலையும். நீங்கள் முன்னாடி நின்று பார்க்குறப்ப அவங்க மனசில் என்ன இருக்குங்கிறது தெரியாது. ஒரு 10 நிமிஷம் பேசுகிற பின்னாடி தான் அதுவுமே ஓரளவுக்கு தான் அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கிறது தெரியும்னு சொல்லலாம். ஆனால் மற்றவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கிறத முகத்தை பார்த்து கண்டுபிடிக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இது ஒரு காற்று ராசி. மனித உறுப்புகளை பார்த்தீங்கன்னா கணுக்கால் பகுதி குறிக்கக்கூடிய ராசியாக இந்த ராசி அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். கால புருஷனோட தத்துவத்தில் 11வது வீடு அதிபதியாக சனி பகவான் வரதால இவங்களை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு செயல்பாட்டிலும் நீதி நேர்மையை நிலைநாட்டக்கூடியவங்களா இருப்பாங்க. பஞ்சபூத தத்துவத்தில் காற்று ராசி. இதனால எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பழக்கக்கூடிய குணங்கிறது உண்டு. குணத்தோட விவேகம் இவங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். எல்லா துறைகள்லையும் இவங்க ஒரு ஆர்வமாக செயல்படுவாங்க. கலையை ரசிக்கக்கூடிய தன்மை, இழப்புகளை பற்றி கவலைப்படாம தன்னோட செயல்களை காரிய சாதிக்கக்கூடிய இயல்பு கொண்டவங்க. தெய்வ பலம், தெய்வ நம்பிக்கை மாதிரியான விஷயங்கள் இவங்க சிறந்து விளங்கக்கூடிய தன்மைங்கிறது அமையன்னு சொல்லலாம். கும்பராசிக்காரங்கிட்ட ரகசியங்கிறது வாங்க முடியாது. அற்புதமான குணங்களுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம். காலச்சக்கரத்துல 11வது வீடு அமைஞ்சிடக்கூடியதான் கும்பராசின்னு சொல்லலாம். நினைச்சதை அடையக்கூடிய ராசிகள் ஒன்று இந்த கும்பராசிங்க. சாதிக்க பிறந்த ராசி. என்றைக்குமே நீங்கள் பொறுத்த வரைக்குமே ஒரு விஷயத்தை நிலையாக கவனம் செலுத்தி நீங்கள் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கப்படுறப்ப ஒரு அற்புதமான மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் உண்டு. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் கோடீஸ்வரர் ஆகக்கூடிய தகுதி உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். பசிக்கு சாப்பிட்றீங்களோ இல்லையோ கோச்சுக்க வேண்டாம். ருசிக்கு சாப்பிடக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பதுன்னு சொல்லலாம். பிடிச்சமான உணவுனா எங்கே வேணாலும் தேடி போய் சாப்பிடக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி கால்களில் அடிக்கடி வலி இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது, யாராவது கை கால் அமுக்கி விட்டால் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி எதையாவது ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே சிந்தனையோடு தான் எந்த நேரமும் இருப்பாங்கன்னு சொல்லலாம். இதனால தான் இவங்க நினைச்சதை அடையக்கூடிய ராசின்னு சொல்லுவாங்க. இவங்க ஆசைப்படுறப்ப எதுவும் கிடைக்காது. ஆனால் அந்த ஆசையை தூக்கி எறிஞ்சால் மட்டும்தான் அது உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். இவங்க யாருக்கும் பணம் கொடுத்தாலுமே வரும்னு நினச்சி கொடுத்தீங்கன்னா வராது. வராதுன்னு நினச்சி கொடுக்குற பணம் கூட திரும்பி வந்துடும். அதனால தான் நீங்கள் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம். வாழ்க்கையில் ஏற்ற இறக்க நிறைஞ்சதாக இருந்தாலுமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கிறது உங்களால் ஏற்படுத்தி தர முடியும்னு சொல்லலாம். எல்லாரையுமே பொறுத்த வரைக்குமே நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஆனால் உங்களை நம்பி யார் வேணாலும் செயல்படலான்னு சொல்லலாம். பெரும்பாலுமே நீங்கள் பொறுத்த வரைக்குமே செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான வழிபாடுகள் ஒன்று குலதெய்வ வழிபாடு செய்கிறதும் முன்னோர் வழிபாடு செஞ்சுட்டு வரதும் நல்லது. அதே மாதிரி கும்பகோணத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஆதி கும்பேஸ்வரர் வழிபாடு நீங்கள் செய்கிறப்ப உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நடக்குன்னு சொல்லலாம். பட்ட கஷ்டம் இல்லாமல் நீங்கக்கூடிய வழிபாடுகளில் இந்த வழிபாடு ஒன்று. மேலுமே கும்பராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணன்னு விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றம் உண்டுங்க. அமோகமான லாபம் தரக்கூடிய வாரம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த நேரம் சாதகம்னு சொல்லலாம். நீங்கள் முயற்சி கொடுக்கறது மட்டும்தான் வேணும். சின்ன சின்ன விஷயத்து கூட இந்த நேரத்தில் ஒரு நுணுக்கமாக செயல்பட்டீங்கன்னா அபாரமான வெற்றி பெற முடியும். ஒரு சின்ன பெட்டி கடை நடத்தக்கூடியவங்களா இருந்தால் கூட இந்த நேரம் வியாபாரம் மூலமாக நல்ல மாற்றம் காத்திருக்குது. பெரிய தொழில் அதிபர் வரைக்குமே நீங்கள் நினைக்கிற வேலை எல்லாமே தைரியமாக செய்யலாம். நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். தொட்ட காரியம் எல்லாமே வெற்றி அடையும்.
வேலையில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க. கவனக்குறைவாக இந்த நேரம் எதுலையுமே இருக்கக்கூடாது. நேரத்துக்கு கொடுத்த வேலையை சரியாக முடிச்சிங்கன்னா நல்ல மாற்றம் உண்டு. யாருக்கும் வாக்கு கொடுத்துடாதீங்க. ஏன்னா சொல்ல காப்பாற்றணும்னா படாத பாடு பட வேண்டியதாக இருக்கும். அதனால கவனமாக இருக்கணும். கல்வி நிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் கும்பராசி என்பவர்களுக்கு நல்ல மாற்றம் தான். கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம். படிப்பில் மந்த நிலையில் இருக்காதீங்க. சுறுசுறுப்பாக செயல்பட பாருங்கள். நிச்சயம் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் உங்கள் ஊரில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு போய் நீங்கள் அம்பாளுக்கு விளக்கு போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வருது கும்பராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம். 2ஆம் இடத்துல சுகாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறாரு. அவர் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியை உச்சம் பெற்றிருக்கிறதால ஏதாவது ஒரு வகையில் நன்மைங்கிறது கண்டிப்பாக வந்து சேரும். பொருளாதார சிக்கல் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பாதிப்புலேருந்து குறைய வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி கருத்து வேறுபாடு குறைஞ்சு சுமூகமான சூழ்நிலை உண்டாகுன்னு சொல்லலாம். இது வரைக்குமே கணவன் மனைவி உறவுங்கிறது ஒரு தாமரையில் தண்ணீர் மாதிரி தான் சொல்லலாம். என்னதான் நீங்கள் உங்கள் அன்பை வெளிப்படுத்தியிருந்தாலுமே ஏதாவது ஒரு வகையில் ஒட்டி ஒட்டாமல் தான் இருந்திருப்பீங்க. ஆனால் இனி புரிஞ்சுக்கிட்டு செயல்பட போறீங்க. குடும்ப வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். அதுலையுமே இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு வாய்ப்பு அதிகரிக்கக்கூடிய நேரம், பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நேரம். குரு 4ஆம் இடத்துல இருந்து உங்கள் தொழில் ராசியை பார்க்கறதால தொழில் வாணிபம் பொறுத்த வரைக்குமே எந்த பாதிப்புமே இல்லை. நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டுன்னு சொல்லலாம். அதே சமயம் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ராசியில் சூரியன் சனி இருக்கிறாரு. 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. பேச்சில் கவனமாக இருக்கணும். கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை உண்டாகி கெட்ட பேர் ஏற்பட்டாலும் அதனால கவனமாக இருங்க. எத்தனை வருமானம் இருந்தாலுமே அதுக்கேற்ற மாதிரி செலவு முன்னாடி தான் வந்து நிற்கும். அதனால நீங்கள் தினசரி செய்யக்கூடிய வேலைகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க பாருங்க. முன்னோர் வழிபாட்டை விடாமல் தொடர்றது கூட இந்த நேரம் உங்களுக்கு ஒரு வகையில் ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். சனிக்கிழமை நாட்களில் உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் வழிபாட்டை நீங்கள் செய்கிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு அமைன்னு சொல்லலாம். சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் காகத்திற்கு உணவு வைத்து வழிபாடு செய்கிறது கூட ஒரு வகையில் உங்களுக்கு இந்த நேரம் சாதகமான பலனை எதுலையுமே ஏற்படுத்தி தரும். ஏன்னா பட்சைகளுக்கு நீங்கள் உணவு வைக்கிறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தருவார். அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள், உடல் ஊனமுற்றிருக்கக்கூடியவங்க, இந்த கால்களில் அடிபட்டு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்யணும். தானத்திலே சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அன்னதானத்தை உங்களால் முடிஞ்சவங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து செய்யறது மூலமாகவும் அடுத்தடுத்து நல்ல மாற்றங்கிறது கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம். இந்த மாத காலகட்டங்களில் உங்கள் ராசிநாதன் சரி உங்கள் ராசிலே இருக்கிறார். அவரோட பகை கிரகமான சூரியனும் கூட இருக்கிறது. ஆரோக்கியத்தில் நிச்சயம் கவனம் தேவை. 2ல் இருக்கக்கூடிய ராகுவால பொருளாதார நிலைமை சிறப்பாக இருக்கும். ஆனால் மனசில் ஏதாவது ஒரு குழப்பம் இல்லாமல் இருக்காது. திடீர்னு உங்கள் குணங்களில் மாற்றம் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்க தடுமாற்றம் வரலாம். எதிர்மறை சிந்தனை உருவாகலாம். இது எல்லாமே தவிர்த்துட்டாலும் உங்களுக்கு நிச்சயம் நல்ல மாற்றம். நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க. நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். சனி சூரியனுக்குரிய வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டு இஷ்ட தெய்வ வழிபாட்டையும் தொடர்ந்து செய்யறது இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான பலன் தான். வாழ்க்கை துணையோடு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நல்ல மாற்றம் தான். ஆனால் பழைய விஷயங்களை விவாதம் செய்யாதீங்க. விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வருமானம் பல வழிகளில் இந்த நேரம் வந்தாலுமே சின்ன செலவு பின்னாடி தான் நிற்கும். குடும்ப சுமைங்கிறது இந்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் சமாளிக்கிற அளவு தான் இருக்கும். பொது வாழ்க்கைன்னு வர்றப்ப பொறுப்பு திடீர்னு உங்களுக்கு மாற்றம் ஏற்படலாம். அனுபவக்கூடிய ஆலோசனை கேட்டு நடக்கிறது மூலமா அன்றாட வாழ்க்கையில நல்லபடியாக அமைச்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய தொல்லை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் அதிகமாக தான் இருக்கும். ஜீரண உறுப்புகள் சம்பந்தப்பட்ட தொல்லை ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மாதத்தில் 2வது வாரத்துக்கு மேலே பொறுத்த வரைக்குமே மிதுன ராசியில் சந்திரிக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிறது. உங்கள் ராசிக்கு சகாய ஸ்தானாதிபதியான செவ்வாய் தொழில் ஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடியவராக இருக்கிறது. அவர் பலம் பெறக்கூடிய நேரம். நீங்கள் பொன்னான நேரமும் உங்களுக்கு அமைன்னு சொல்லலாம். நிறைய திருப்பம் உங்களுக்கு காத்திருக்கும். வருமான பற்றாக்குறை நீங்கி நினைச்சத நேரத்தில் நினைச்ச காரியத்தை சாதிக்க போறீங்க. இந்த காலத்துக்கு எது தேவையோ அது படிப்படியாக பூர்த்தியாகும். நிறைய ஒப்பந்தம் அடிக்கடி வந்து சேருன்னு சொல்லலாம். புகழ்மிக்க உங்களுடைய பின்னணியால் பல நல்ல காரியங்களை முடிச்சு காட்ட போறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் ஒரு ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியான புதன் அஷ்டமாதிபதி நீச்சம் பெறுறது நன்மை தான். பஞ்சமதியாகவும் புதனும் விளங்குறதால நன்மை தீமை இது வரைக்குமே கடந்திருந்தவங்களுக்கு இனி நல்ல மாற்றம் உண்டு. பிள்ளைகள் வழியில் பெருமைக்குரிய தகவல் கிடைக்கக்கூடிய நேரம். அது மட்டும் இல்லாமல் தானாகவே சில முடிவுகள் எடுத்து உங்கள் மனக்கவலை தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்க போகிறீங்க. பூர்வீக சொத்துக்கள் விற்பதில் ஏற்பட்ட இந்த பிரச்சனை மட்டும் இந்த நேரம் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. எதையும் எளிதில் செய்ய முடியாது. பெரும் போராட்டத்துக்கு பின்னாடி தான் நீங்கள் இந்த நேரத்தில் சாதகமான பலனை இந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். உத்தியோகம் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் ரொம்ப போராட்டத்துக்கு பின்னாடி உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி பல சம்பவம் நடக்க போகுதுன்னு சொல்லலாம். தூரதேச பயணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, இடம் மாறுதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைப்போகுது.
பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி கிடைக்கும். நிலையான வருமானத்துக்கு வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்பாகவும் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்குதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தடப்பட்ட வேலை உங்களுக்கு இனி நடக்க ஆரம்பிக்கும். துணிச்சலோடு செயல்பட போறீங்க. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி எதுவுமே சிறப்பு தான். நிதானம் கூடவே இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுதுன்னு சொல்லலாம். அக்கம் பக்கம் வீட்டாரோட கொஞ்சம் அனுசரணை இருக்க பாருங்க. வீட்டிலுமே பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்படுறது நல்லது. இதனால நல்ல மாற்றம் உண்டாகும். உடல்நிலையை பொறுத்த வரைக்குமே பெரிய அளவில் பாதிப்பு இல்லைனாலுமே இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படலாம். அதனால உடலை நேரேற்றமாக வச்சிருக்க பாருங்க. மற்றபடி பெரிய அளவில் பாதிப்புங்கிறது இந்த நேரத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு இல்லைன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.